கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாழைத் தோட்டங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் கவலையடைந்திருக்கும் விவசாயிகள் கால்நடைகளோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ். நிச்சயமாக கோபி மற்றும் அதை சுற்றியுள்ள நம்பியூர், குருமந்தூர், கரட்டுப்பாளையம், அழுக்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஒரு வார காலமாகவே இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நம்பியூர், குருமந்தூர், ஆயுபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்யும் மழை நீரானது கோவை சாலையில் வெங்கமேட்டுப்புதூர் வழியாகத்தான் வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலையில் வெங்கமேட்டுப்புதூரில் உரிய வடிகால் இதுவரை அமைக்கப்படவில்லை. இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே வெங்கமேட்டுப்புதூரில் உள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாழை, கரும்பு தோட்டங்களுக்குள் மழைநீர் புகுந்து செல்வதும் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் முறையான மழைநீர் வடிகால் அமைத்து தர வலியுறுத்தி இப்பகுதி விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எடுக்கவில்லை. இந்நிலையில் நேற்றிரவும் பெய்த கனமழையால் வெங்கமேட்டுப்புதூரில் விவசாய நிலங்களுக்கு மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள வீடுகளையுமே மழைநீர் சூழ்ந்தது. சுமார் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் சூழ்ந்ததால் பகுதி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. அதே போன்று வாழைத்தோட்டம், கரும்பு தோட்டங்களுக்கும் சுமார் 3 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியதால் அப்பயிர்கள் முழுமையாக அழுகி போகும் நிலை, சேதமடையும் நிலை ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் இன்று கோவை சாலையில் வெங்கமேட்டுப்புதூரில் கால்நடைகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதிக்கு முழுமையான வடிகால் அமைக்க வேண்டும் என்றால் அப்பகுதியில் ஒரு மின்சார டிரான்ஸ்பார்மரை அகற்ற வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையும் இருக்கின்ற இடத்திலேயே வடிகால் அமைக்க முடியும் என மின்வாரியத்துறையும் இரு துறைகளும் மாறி மாறி அந்த பணியை செய்யாமல் தவிர்த்து வருவதே இந்த பிரச்சனைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் இப்பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் சேதமாவதால் உடனடியாக வடிகால் அமைத்தர வலியுறுத்தி இப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.